எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. மீட்டிங்கை பாருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் உங்க எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜான்வரி 10th. எவ்ரி ஃப்ரைடே நம்ம வந்து புது புது டாபிக்ல ட்ரைனிங் பண்ணுவோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து இன்கம் கால்குலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அப்பப்போ நம்ம இதை வந்து அஹ், தெரு பார்த்துக்கிட்டே இருந்தாதான் நமக்கு புரியும். ஆல்ரெடி புரிஞ்சவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இல்லை ஆல்ரெடி உங்க அப்ளைன் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் யூடியூப்ல பார்த்துருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்கம் கால்குலேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு 100% நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதை நல்லா இது பண்ணிக்கணும்னு இல்லை. பட் எப்படி போடுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம யாரையுமே வந்து இங்க கம்பெனி ஏமாத்த போறது இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக், எல்லாமே வந்து ப்ரோக்ராம். யாரும் வந்து இண்டிவிஜுவலா வந்து கணக்கு பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு எழுதி எழுதி கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தா ஒருத்தருக்கு தப்பா வரும், இன்னொருத்தருக்கு சரியா வரும், இல்லை எனக்கு மட்டும் தப்பா வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. ஒரே ஒரு அந்த ப்ரோக்ராம் தான் எல்லாருக்கும் அது அப்ளை ஆகும். அந்த கண்டிஷன் மெட்டாக அந்த இன்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கால்குலேட் ஆகும். பட் அது எப்படி நடக்குது, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பிரான்ஸ் சில்வர் ஒரு 5000 10,000 பிவி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்கம் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். நமக்கு எவ்வளோ இன்கம் வருங்கிறத மேக்ஸிமம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பட் அதுவே வந்து பல ஆயிரம் லட்சக்கணக்கில் பிவி எடுக்கும் போதெல்லாம் நம்மளால எல்லா பிவியும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. பட் ஆனால் அது எப்படி வருது, அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து அதை எவ்வளோ வரும், எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இது தெரியும். கண்டிப்பா வந்து கம்பெனி சைடில் இது மாதிரி வந்து ஏதாவது கால்குலேஷன் ஏதாவது வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலினாலும் இந்தியா ஃபுல்லா எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்படி ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா. ஏன்னா வந்து அந்த மாதிரி எந்த தப்புமே இல்லாம சின்சியரா கரெக்டா கம்பெனி ரன் ஆகிறதுனால தான் அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. யார் வந்து எவ்வளோ டீப்பா நான் என்னோட எவ்வளோ பி வருது நான் அப்படியே 100% கால்குலேட் பண்றேன்னு கால்குலேட் பண்ணாலும் கரெக்டா இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ண இன்ஃபேக்ட் வந்து அமௌண்ட் கம்மியா தான் வருமே. ஏன்னா வந்து நம்ம என்னதான் கால்குலேட், ஏன்னா கம்பெனியோட கால்குலேஷன் வந்து அதிகம், ஏன்னா பர்ஃபெக்டா அக்யூரேட்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு பிரான்ஸ் சில்வருக்கு கால்குலேட் பண்ணும்போது கரெக்டா வருது அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு கால்குலேட் பண்ணாலும் கரெக்டா வரும். ஒருத்தருக்கு தப்பாகுதுன்னா எல்லாருக்கும் தப்பாகும். அதுதான் சிஸ்டம், அதுதான் வந்து ஃபார்முலா. அந்த மாதிரி வந்து 100% எந்த ஒரு தப்பும் இல்லாம கரெக்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நடுவுல ஒரு சில டைம்ல வந்து இந்த பிளான் வந்து ஒரு டைம் வந்து எல்ஓபியில அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல மாத்தும் போது நான் இந்த 5 வருஷத்துல மானிட்டர் பண்ணது என்னன்னா, ஒரு டைம் வந்து எல்ஓபியில வந்து ஒரு பிளான்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த்ல சம்வேர் வந்து ஏதோ வந்து இன்கம் வந்து கம்மியா வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆஹ் எல்லாருக்கும் வந்து அந்த 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 சாஃப்ட்வேர்ல அந்த பிளானை மாத்தினதுனால அங்க சாஃப்ட்வேர்ல ஏதோ ஒரு கால்குலேஷன் வந்து அந்த ரென் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மந்த் ரென் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பக் இருந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் திரும்ப ஒரு அமௌண்ட் கூட எல்லாருக்கும் அவங்களோட ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவோ அதுல வந்து கம்மியா கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் திரும்பவும் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்பெனி வந்து ரொம்ப ஜெனியூனா பக்காவா பண்றாங்க. ஏன்னா அது மாதிரி ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னாலும் அவங்க அதை பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லீடர்ஸ்க்கு வந்து எந்த வகையிலுமே வந்து இன்கம் வந்து தப்பா கம்மியா வந்துடக்கூடாது, தப்பாயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்க. இது வரைக்கும் கம்பெனி ஆரம்பிச்ச இந்த 20 வருஷத்துல யாருக்குமே உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து பெண்டிங்கு கொடுக்காம இருக்காங்க, இல்லை இழுத்தடிக்கிறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கேஸுமே கிடையாது. உங்களோட இன்கம் வந்து 100 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். உங்க பேங்க் அக்கௌண்ட்டே நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா அடுத்த 2 மாசத்துக்கு வரைக்கும் பார்ப்பாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆடே ஆகல அப்படின்னா உங்க பேருக்கு செக் போட்டு உங்க அட்ரஸ்க்கு கொரியரே அனுப்பிச்சிருவாங்க. அந்த செக்கை நீங்க பேங்க்ல கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து அவ்வளவு கிளியரா மெயின்டைன் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு ஜெனியூனான ஒரு கம்பெனில தான் நம்ம இருக்கோம். 20 வருஷம் ரன் ஆயிடுச்சு. இன்னும் பல வருஷம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் கம்பெனி 40 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தரமான தெளிவான கம்பெனில நம்ம வந்து இறங்கி ஒர்க் பண்ணி நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணோம்னா அது காலங்காலத்துக்குமே அப்படியே நிலைச்சிருக்கும். நான் நேத்து வந்த கம்பெனி நாளைக்கு இருக்குமான்னு தெரியாத கம்பெனில நம்ம வந்து கஷ்டப்பட்டு டீமை டெவலப் பண்றது அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே இல்லை. நம்ம உழைப்பு தான் வீணாகும். இந்த மாதிரி கம்பெனில நம்ம நின்று பொறுமையா இறங்கி பண்ணும்போது அதுக்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இன்னைக்கான இந்த இன்கம் கால்குலேஷனை ரொம்ப கவனமா கவனிங்க.
இந்த இன்கம் கால்குலேஷன் நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லீடர், யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் கிரீஸ். மந்த்லி வந்து ஆவரேஜா 3.5 lakhs வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. வெஸ்டேஜ் மூலியமா வந்து கார் வாங்கியிருக்காரு, வீடு கட்டியிருக்காரு, வெஸ்டேஜை ஃபுல் டைமா பண்றாரு. வெஸ்டேஜ் பண்றதுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு காமன் மேனா எல்லாரும் மாதிரி தான் நெட்ஒர்க்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. அப்படி இருந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ள உள்ள வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இப்போ இந்த பிஸ்னஸ்ல ஒரு ஒரு பெரிய லெவல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ட்ரைனிங் வந்து இப்போ எடுக்க போறாரு. இந்த இன்கம் கால்குலேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. தொடர்ந்து கவனமா கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்தரா உங்க லீடரை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு அடுத்து ஃபர்தரா ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? மீட்டிங்கை பாருங்க. தேங்க்யூ. கிரீஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க.